Hello students, good morning. Welcome back to Venkateshan Maths Academy. This is 9th Mathematics, Chapter 4 Geometry. நம்ம பார்க்க போகிறது Practical Geometry, Construction Centroid. First, what is centroid? The point of concurrency of the medians of a triangle. தமிழில் ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 4.12. என்ன கொடுத்துருக்காங்க? Construct the centroid of a triangle PQR whose sides are PQ equal to 8 cm, QR equal to 6 cm and RP equal to 7 cm. Okay students, இப்போ நீங்கள் ரப் டயக்ராம் ட்ரையாங்கிள் PQR பார்க்குறீங்க. இதில் அதோடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ்லாம் எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்ததாக வேர்டெக்ஸ் Pயிலிருந்து அதோட ஆப்போசிட் சைடு QRக்கு PN அப்படிங்கிற மீடியனும், வேர்டெக்ஸ் Rலிருந்து அதோட ஆப்போசிட் சைடு PQவுக்கு RM அப்படிங்கிற மீடியன் ட்ரா பண்ணியிருக்கோம். ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் த பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி ஆஃப் தி மீடியன்ஸ். இட் இஸ் கால்டு சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள். இட் இஸ் டினோட்டட் பை G. ஓகே, இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ணலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் PQRல சைடு PQ ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டரை ட்ரா பண்ணிக்கோங்க. சைடு PQ ஈக்குவல் டு 8 cm. அடுத்ததா QR ஈக்குவல் டு 6 cm. ஸோ காம்பஸில் 6 cmக்கு அளவு எடுத்துக்கோங்க. Qலேருந்து ஒரு ஆர்க் அடிங்க. அடுத்தது PR ஈக்குவல் டு 7 cm. ஸோ காம்பஸில் 7 cmக்கு அளவு எடுத்துக்கிட்டு Pயிலேருந்து அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை இது போல் கட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ண இந்த பாயிண்ட்டுக்கு Rன்னு பேர் கொடுத்துட்டு ஜாயின் QR அண்டு PR. QR equal to 6 cm and PR equal to 7 cm. ஓகே, அடுத்ததா ஸ்டெப் 2 என்ன? PN அண்டு RM ரெண்டு மீடியனையும் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி PQவோட மிட் பாயிண்ட் எம்ஐயும் QRோட மிட் பாயிண்ட் என்னையும் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். எப்படி அப்படின்னா, இப்போ PQவுக்கு ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணுங்கள். இது போல் காம்பஸில் PQவோட டோட்டல் லென்த்தில் 3/4 பங்கு எடுத்துக்கோங்க. மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க் அடிங்க. அதே போல் இந்த அளவு மாற்றாமல் வேர்டெக்ஸ் Pயில் வச்சு அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ண ரெண்டு ஆர்க்கையும் இது போல் டாட் டாட்டாக ஜாயின் பண்ணுங்கள். நமக்கு இதோடைய மிட் பாயிண்ட் மட்டும்தான் வேணும், அதனால் நான் பென்சிலில் ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த மிட் பாயிண்ட்டை எம்னு பேர் கொடுத்துட்டு இதுக்கு ஆப்போசிட் வேர்டெக்ஸ்லேருந்து ஒரு மீடியன் ட்ரா பண்ணுங்கள். இதே போல் சைடு QRக்கும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மோர் தென் ஹாஃப் எடுத்து இதுக்கு நேர் கீழேயும் மேலேயும் ஆர்க் அடிங்க. இந்த அளவு மாற்றாமல் ஆரில் வச்சு அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணிவிட்டு இதே போல் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ QR மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டுக்கு N பேர் கொடுங்க. நவ் ஜாயின் PN. இப்போ நாம் PN அண்டு RM ரெண்டு மீடியன் ட்ரா பண்ணியிருக்கோம். ரெண்டு மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டுக்கு வந்து Gன்னு பேர் கொடுங்க. இப்போ Qலேருந்து பாயிண்ட் G வழியாக PRக்கு ஒரு மீடியன் ட்ரா பண்ணிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இப்போ RM ட்ரா பண்ணுறதுக்கு எம்ங்கிற மிட் பாயிண்ட் ஃபைன் பண்ணணும், PN ட்ரா பண்ணுறதுக்கு N அப்படிங்கிற மிட் பாயிண்ட் ஃபைன் பண்ணணும். பட் Qலேருந்து மீடியன் ட்ரா பண்ணுறதுக்கு எந்த மிட் பாயிண்ட் ஃபைன் பண்ணல. அதற்கு பதிலாக சென்ட்ராய்டு G வழி என்ன பண்ணியிருக்கோம்? லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக இந்த PRோட மிட் பாயிண்ட்டாக இருக்கணும். இருக்குமா? செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ இந்த PRோட லென்த்து பாருங்கள், 7 cm. ஓகே,
அப்போ 7 சென்டிமீட்டர் அதோடைய ஹாஃப் அல்லது மிட் பாயிண்ட் என்னது 3.5. இப்போ இந்த பாயிண்ட் பாருங்கள் 3க்கும் 4க்கும் மிடில் 3.5ல இருக்குது. இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ரெண்டு வேர்டெக்ஸ்க்கு மீடியன் ட்ரா பண்ணி சென்ட்ராய்டை ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தேர்டு வேர்டெக்ஸ்லேருந்து சென்ட்ராய்டு வழியை நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா இது அதோடைய கரஸ்பாண்டிங் ஆப்போசிட் சைடை எங்கே மீட் பண்ணுது அதோட மிட் பாயிண்டில். ஓகேயா, அதனால் என்ன சொல்கிறாங்க it is called the point of concurrency of the median, so it is called the centroid of the triangle. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு எளிமையான டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுங்கிறத பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலில் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஆர்த்தோ சென்டர். ஓகே, until then bye.